வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் உலகம் முழுவதும் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி பல சாதனையை படைத்தது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் பௌர்ணமி என்பதால் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை சென்னை பனையூரில் உள்ள தனது கட்சி தலைமை அலுவலகத்தில் உள்ள கம்பத்தில் கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்துள்ளார். இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. ஆனால் இந்த கொடி குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இதுபோக இசையமைப்பாளர் அனிருத் இசையில் உருவாகியுள்ள தனது கட்சி பாடல் ஒன்றையும் வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெளியிட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி அதிரடியாக களத்தில் இறக்கியுள்ள விஜய் இன்றைய தினம் கோட் படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோருடன் இணைந்து அண்மையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மனைவியும் தற்போதைய அக்கட்சி தலைவருமான பிரேமலதாவை நேரில் சந்தித்து கோட் படத்தில் விஜயகாந்த் வரும் காட்சியை காட்டி அனுமதி வாங்கியுள்ளார். மேலும் தனது அரசியல் பயணத்திற்காகவும் பிரேமலதாவிடம் வாழ்த்துக்களை பெற்று திரும்பியுள்ளார் தளபதி விஜய்.